தாடிக்கொம்புவில் பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் குடகனாற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புவில் 400 வருடங்களுக்கு மேல் பழமையான சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இன்று காலை பகவதி அம்மன் கோவில் மண்டபத்தில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்க கிளம்பினார். குதிரை வாகனத்தை பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறங்கும் எதிர்சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தற்பொழுது ஆற்றில் செல்லும் தண்ணீரில் கள்ளழகர் இறங்கினார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா 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 என கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அகரம், தாடிக்கொம்பு ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்ட மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் கள்ளழகருக்கு தேங்காய் பழம் உடைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் திண்டுக்கல் நகருக்கு வருகை தரும் கள்ளழகர் ஒவ்வொரு மண்டகப்படியிலும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி மீண்டும் கோவிலை வந்தடைவார். गोविंद नाम